இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். உலகம் எங்கும் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஒரு தகப்பன் ஒரு பையன் இருக்கிறான், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ எப்படியாவது ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடணும், என்னை போல எப்படியாவது ஒரு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு வேலையில் போயிடணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்று சொல்லக்கூடிய தேவன் நம்ம சொல்ல முடியும் என்றால், அவர் கடைசி வரைக்கும் அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவராக அவர் வந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரொம்ப தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன் வந்தார் அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நன்கு அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் எல்லா வார்த்தையின்படி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டபடியே தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். மாத்திரம் அல்ல, எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், நான் இங்கிருந்து போகிறது பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாள் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவர் நிச்சயமாக வந்து உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் நாம் இந்த ஈஸ்டர் தினத்தில் நம்ம உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆகவே இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். உங்கள் யாவருக்கும் இந்த கடைசி கால தேவசேனை ஊழியத்தின் சார்பாக உயிர்த்தெழுதலின் நல்நாளை உங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.